அதை எப்படி நம்ம கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி வலிச்சுக்கணும். இதுதான் தோசைக்கல். இந்த மாதிரி லைட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக பண்ணணும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சம் 5 minutes வெயிட் பண்ணுங்க. இப்போ தோசை வந்து இப்போ கோல்டன் ப்ரௌனாக ஆகிட்டோம். இது வந்து தோசை எடுத்து வந்து இங்கே வந்து கொஞ்சம் 5 minutes கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ இந்த தோசையை நல்லா வேணும்னா செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இன்னும் தோசை ஊற்றமா அவ்வளோதான். நம்ம இப்போ அடுப்பு நிறுத்த போகிறது அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ப்ரௌன் ஆயிடுச்சா நம்ம இதை செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து ப்ரௌன் ஆனது திருப்பிக்கலாம். இப்போ நம்ம தோசை சுட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். பாய். ரெடி சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊற்றிக்கலாம். பாய்.